வாங்க அண்ணாச்சி, வணக்கம். வாங்க வாங்க கல்யாண பிரக்கரே, வாங்க உட்காருங்க. நம்ம பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க சொன்னா என்னாச்சு? அதுக்கு தான் அண்ணாச்சி நான் வந்திருக்கிறேன். ஒரு மாப்பிள்ளை வரன் வந்திருக்கு. அப்படியா? நல்ல பெரிய இடம், பையன் தங்கமான பையன், பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. என்ன 60 பவுன் நகை எதிர்பார்க்காங்க. இந்த மாப்பிள்ளை அப்ப எனக்கு வேண்டாம். டவுரியை எதிர்பார்க்கவங்களுக்கு என் பொண்ணு நான் தர மாட்டேன். என் பொண்ணு அவங்க நல்லா வச்சு பார்த்துக்கிட மாட்டாங்க. வாங்க வாங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல பையனை அந்த தடவை நான் உங்களுக்கு பார்த்துட்டு வந்துட்டேன். நகை மேலலாம் ஆசைப்படாத பையன், பொண்ணை உடுத்தின சேலையோட அப்படி கூட்டு போறேன்னு சொல்றாங்க. என்ன வேலை பாக்குறாரு? அவங்க ஊர் பக்கத்துல தான் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. சம்பளம் எவ்வளவு வாங்குவாரு? ஒரு 20,000 ரூபாய் வாங்குவாரு. 20,000-மா? சரி, அதை விடுங்க. மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா? வாடகை வீடு தான். வாடகை வீட்லயே இருக்காரு. சரி, காரு டூ வீலர்லாம் எதுவும் இருக்கா? கார் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு ஸ்ப்ளெண்டர் பிளஸ் பைக் வச்சிருக்காப்ல மாப்பிள்ள. வேண்டாம்பா எனக்கு இந்த மாப்பிள்ளை. ஏன் என்னாச்சு, எதுக்கு வேண்டாம்னு சொல்லுதீங்க? இல்ல, சொந்த வீடு இல்ல, வாசல் இல்ல, என் மவாளை எப்படி வச்சு பார்த்துக்கிடுவான்? ஆண்களோட லைஃப்பை பார்த்தீங்களாங்க, டவுரி கேட்குறது தப்பு தான். ஆனால் அதே மாதிரி பொண்ணு வீட்டு சைடு பசங்களுக்கு காரு, பங்களா, வேலை, சம்பளம் இது எல்லாமே இந்த லெவலுக்கு இருக்கணும்னு நினைக்கிறதும் டவுரி கேட்குறதுக்கு சமம் தான். 35 to 60 வயசில் செட்டில் ஆன எத்தனையோ அப்பாக்கள் நான் பொண்ணு கட்டி கொடுக்கக்கூடியவன் 25 வயசு to 28 வயசுக்குள்ளே செட்டில் ஆகிருக்கணும்னு நினைக்கிறதும் மிகப்பெரிய தப்பு தான்.